அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் விசிக இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த விசிகவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் பானு. திமுக கூட்டணியில் அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில விசிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வரோம். இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு அதற்கு முன்னாடியுமே விசிகவுக்கு 2 இலக்கங்கள்ல சீட்டு வேணும் அப்படின்னு அவர்களுடைய கோரிக்கையாக தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் திரு வன்னியரசு அவர்களும் அதே போல தங்கத்தமிழன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 2 இலக்கங்கள்ல சீட்டு வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கடந்த முறை 6 தொகுதிகளை நின்று 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க 2021. ஆக அந்த அடிப்படையில இந்த முறை எங்களுக்கு கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்று விசிக தரப்புல தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்திருந்தது. 2021 தேர்தல் வெற்றிக்கு விசிக மிக முக்கிய பங்காற்றியது என்று அப்போது ஜெயித்திருந்த திமுக தலைவரும் முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வட தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 4ல் ஒரு தொகுதி விசிக 4ல் ஒரு வாக்கு விசிகவோட வாக்கு என்பது போன்ற அதுக்கான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் கூட வெளியாக இருந்தது என்பதை பார்த்திருந்தோம். அந்த வகையில விசிக இந்த முறை கடந்த முறையை விட எங்களுக்கு இந்த முறை அதிகமான தொகுதிகள் வேண்டும், அதுவும் குறிப்பாக இரட்டை இலக்கங்கள்ல எண்ணிக்கைகள் தேவைப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப திமுகவுக்கு இந்த கூட்டணிக்கு புதிய வரவாக தேமுதிக வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும், அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டதாலும் 25லும் 28ஆக ஒதுக்கப்பட்டதன் காரணத்தினாலும் எண்ணிக்கைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்னைக்கு காலையில ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய சிபிஐக்கு, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6 இடங்கள்ல அவங்க போட்டி போட்டிருந்தாங்க. அதுல 2 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அவர்களுக்கு 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பார்த்தோம். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், 3 இடங்கள் அதிகமா இருக்கு. அதே போல ஐஎம்எல்க்கு, முஸ்லீம் லீக்கை பொறுத்தளவுக்கு கடந்த முறை 3, இந்த முறை 2, 1 குறைச்சிருக்காங்க. மதிமுகவுக்கும் விசிகவுக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக 24 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதாவது 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த வகையில மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் தான் 2 குறைச்சு கொடுத்திருக்காங்க. கோமதேகாவுக்கும் அதே போல கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 இடங்கள்ல கடந்த முறை போட்டி போட்டாங்க. இந்த முறை 2 இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அதே போல 1 இடம் குறைச்சு 2 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வகையில பார்த்தோம்னா சிபிஐக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த கட்சியுடைய மாநில செயலாளர் திரு சண்முகமோட தொடர்ந்து 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. 3 சுற்றுக்கள் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றும் கூட அவர்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்படல. அவங்களும் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில இடங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமையகத்துல தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது போல காரசார விவாதங்கள் நடைபெற்று வருங்கிறத தலைப்புச் செய்திகளாகவே நம்ம வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா விசிகவுக்கு தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு 8 இடங்கள் வரைக்கும் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ற புதிய தகவல் தான் நமக்கு அறிவாலயத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. நம்ம அந்த திமுக வட்டாரங்கள்ட்ட பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன தகவல் என்னன்னா, தேமுதிகவுக்கு 8 இடங்கள், அதாவது 10 இடங்கள் என்று சொல்லப்பட்டு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த தகவல் வெளிவரவில்லை. அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. அந்த தகவல் மட்டும் தான் உறுதிப்படுத்தப்பட்டதாக வெளியே வந்திருக்கு. அதுக்கு கண்டெஸ்ட் பண்ணி திரு சுதீஷ் அவர்கள் எம்பியாவும் ஆயிட்டாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சட்டமன்றத்துல எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரங்கள் வெளியே வரல. ஆனா 8 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு அனுமானமான எண்ணாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த எங்களாவது எங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி விசிக தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு வரதாகவும் 10 இலக்கங்கள் 12 இலக்கங்கள் 12 இடங்கள் வரைக்கும் கேட்கப்பட்டு அவர்களுக்கு 8 இடங்கள் வரைக்கும் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுவது பானு. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இந்த முறை விசிகவுக்கு 8 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன.